பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனம். தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டார். இங்கே ஆகார் என்னும் ஒரு அடிமை பெண். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லாததுனால அடிமை பெண் ஆகிய ஆகாரை கொண்டு போய் ஆபிரகாமுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க சாராள். இது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. ஆகார் கர்ப்பவதியான போது சாராளுக்கும் ஆகாருக்கும் இடையே ஒரு பிரச்சனை உருவாகிறது. அவங்க கர்ப்பமா இருக்கிறதை கூட பொருள்படுத்தாம அவங்க நாச்சியார் ஆகிய சாராள் அவங்களை பயங்கரமாக கொடுமைப்படுத்துறாங்க. ஒரு புறம் நாச்சியாருடைய கொடுமை, ஒரு புறம் கணவனும் கைவிடுகிறதான ஒரு சூழ்நிலை. அவங்களால வாழவே முடியல, வனாந்திரத்துக்கு ஓடி போறாங்க. அங்கே நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அவங்களை கண்டு அவங்களோடு கூட பேசி அவங்களை ஆசீர்வதித்து அவங்க கண்ணீரை துடைக்கிறார். இன்றைக்கு நீங்களும் ஏதோ ஒரு கண்ணீரின் பாதையில கடந்து கொண்டு இருக்கிறான். ஒருவேளை உங்க கண்ணீர் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட புரியாமல் இருக்கலாம், உங்களை பத்தி தெரியாமல் இருக்கலாம். உங்க வேதனைகள், உங்கள் பாடுகள், உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உங்களை காண்கின்ற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்கள் கண்ணீரை துடைக்க வல்லவர். அன்று ஆகாருடைய கண்ணீரை கண்டவர், நாயின் என்னும் ஊரிலே விதவையின் கண்ணீரை கண்டு அழாதே என்று சொல்லி அற்புதம் செய்தவர், மாத்தாள் மரியாளுடைய கண்ணீரை கண்டு அதிசயம் செய்தவர் உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அவர் எல்ரோயி என்னும் நாமத்தை உடைய தேவன், நம்மை காண்கின்றவர். அவர் உங்களை கைவிட மாட்டார்.